சொல்லாதேம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். போன் போட்டு ஒரு வாரம் ஆகுது. இன்னைக்குதான் வழி தெரிஞ்சதோ? படிக்கணும். திருப்பதி போயிட்டு நைட்டு தான் வந்தேன். இங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வரேன். ஏண்டி தெய்வானே, குடிக்க கொஞ்சம் காபி கொண்டு வா. இது வரீங்க. அரவிந்த், அரவிந்த், சென்னையில ஒரு கம்பெனியில ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான். சரி, மாசம் 2 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறான். பரவாயில்ல, நல்லது. ஆமா, இல்ல காப்பி வந்துச்சியா? காப்பி குடிங்க. நீ போயிட்டு நகுல வர சொல்லு. சரிப்பா. அப்படிங்களா? சென்னையில ஒரு கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றான். சரிங்க. ஆமா. சரி, நம்ம தங்கச்சி யாழினி வர சொல்லு. அம்மா, தரகரே, இதான் என் பொண்ணு யாழினி. நல்லதுங்கம்மா. இவளும் சென்னையில தான் வேலை பார்க்கறா. சரிங்க. மாசம் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறா. பரவாயில்லங்கய்யா, உங்க 3 பிள்ளைகளையும் நல்லா முறையா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னங்க? ஆமா, இப்ப எதுக்கு வரிசையா அறிமுகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு? தரகரே, சொல்லுங்கய்யா. இதான் என் பொண்டாட்டி. அப்பப்ப கேள்வியா கேட்டு. சரிங்கய்யா, இப்ப என்ன கூப்பிட்டுருக்கீங்க? மூர்த்தி, என் பிள்ளைங்களுக்கு வேலை பார்க்கணும். என் பிள்ளைங்க நில்லுன்னா நிக்கும், உட்காருன்னா உட்காரும். என் பிள்ளைங்கள நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன். நல்லதுங்கய்யா. சரியா மூர்த்தி? அவங்க படிக்கிறதுல இருந்து அவங்க ட்ரெஸ் கூட என்னோட செலக்ஷன் தான். சூப்பருங்க. என் பிள்ளைங்களுக்கு வரம் பார்க்கணும். சரியா? நீ ஒரு நல்ல பொண்ணா, நல்ல பையனா பார்த்து சொல்லணும். சரியா? கண்டிப்பாங்கய்யா. நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்க 2 பசங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணையும் உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிளையும் வரம் பார்த்து நல்லா முடிச்சு கொடுத்துருங்கய்யா. சரிங்க. நல்லதுங்கய்யா. 1000 ரூபாய் வச்சுக்கிட்டோம். 1000 தானே? 3 பேர் இருக்காங்க. பாருங்க, இன்னும் வேலை இருக்குல்ல. சரிங்க. பிள்ளைங்களோட ஜாதகம் போட்டோ எல்லாத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். நல்லது. சரியா? கட்டுப்பட்டு பாட்டு வையும். அடுத்தடுத்த முடிச்சு கல்யாணத்தை முடிக்கணும். கண்டிப்பா நீ சொன்ன மாதிரியே முடிச்சிருவோம். சரியா? வாங்க முடிச்சு வாங்க. என்னங்க, இங்க வாங்க. தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப வளர்ந்தாச்சு, பெரிய ஆள் ஆயாச்சு. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம உங்க பாட்டுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கேட்க வேண்டாமா? இந்த பாருடி, இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை டைவர்ஸ் பண்ண வேண்டியது. இன்னும் 10 பிள்ளை பெத்த பிறகு டைவர்ஸ் பண்ணுங்க. எனக்கு தெரியாதாடி என் பிள்ளைங்களுக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கை அமைக்கணும்னு? அப்புறம் மத்த பையன் மாதிரி காதல் கத்தரிக்கான்னு என் பிள்ளைங்க சுத்தாடி. என் கௌரவம் மரியாதைக்கு துணி அளவு கூட என் பிள்ளைங்களால பங்கம் வராடி. அப்படி வந்தா நான் கௌரவம் சாதி என் பிள்ளைங்களுக்கு தெரியும். நாங்க 3 பேரும் அப்பா, நாங்க 3 பேரும் சோசப்பட தோட்டத்துக்கு போயிட்டு வந்திருந்தோம்ப்பா. போங்க. ஆனா இவ்வளவு நேரம் உங்க அப்பா உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்ததை கேட்டீங்கல்ல? அதுபடி நடந்துக்கங்க. அப்பா சொன்னா அதுதான் எங்களுக்கு தேவ வாக்கு. உங்களை நம்பிதாண்டா இருக்காரு. போங்க. அடுத்த பிறவியிலும் எங்களுக்கு இவரே அப்பாவா பறக்கணுமா? ஆமாமா, அப்பா சொன்னா அந்த ஆண்டவனே சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கோ. சரி சரி சரி. பாத்தியாடி, என் பிள்ளைங்கள மிலிட்டரி மாதிரி ஸ்ட்ரிக்டா வளர்க்கன்னு சொல்லுவ பாத்தியா? நான் கிழிச்ச கோட்டை என் பிள்ளைங்க எப்பவும் தாண்டாடி. சரி, வந்து சாப்பாடு எடுத்து வை. பிள்ளைங்க சாயந்தரம் ஊருக்கு போறாங்கல்ல, நானே திருநெல்வேலி கூட்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். வா, வந்து வாய குழந்தைக்கு நிக்காம சாப்பாடு எடுத்து வை.
காலைல இருந்து ஆளே காணோம். மச்சான், இன்னையோட என் மக கௌசல்யா காணாம போய் 7 வருஷம் ஆகுதுடா. அதான் கோயிலுக்கு போயிட்டு அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்டா. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. காலேஜ் போன உன் பொண்ணோட நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கவலைப்படாதடா, நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லிதான் வச்சிருக்கேன். கவலைப்படாதானே, எங்க இருந்தாலும் திரும்பி வந்துடும். சரியாடா? சரி மச்சான். குமரேசா சொல்லிடுறேன்னு வருத்தப்படாத. ஒருவேளை உன் பொண்ணு யாரையாவது லவ் பண்ணி அந்த பையன் கூட போயிருப்பாளோ? இருக்குடா, நண்பனு கூட பார்க்க மாட்டேன். நான் முன்னும் என் பொண்ணை அப்படி வளர்க்கல. நான் என் மச்சான் நிழல்ல வளர்ந்தவன். அவனை மாதிரிதான் புள்ளைய கண்டிஷனா வளர்த்துருக்கேன். டேய், என்னடா வார்த்தை பேசுற? சரிடா, டேய், சரிடா. விடுடா, தெரியாம பேசிட்டான். நம்ம 3 பேரும் சின்ன வயசுல இருந்து நல்ல நண்பர்கள் தானே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நட்பு பிரியாம இருக்குன்னா அதுக்கு காரணம் 3 பேரோட எண்ணம், கொள்கை, செயல் எல்லாமே ஒண்ணு. அதானடா? ஆமா மச்சான், இந்த ஊருக்கே தெரியும் உனக்கு கௌரவம் தான் உசுருன்னு. அதனாலதான் அவன் பிள்ளைங்க கூட உன்னை எதிர்த்து, ஏன் உன் எதிரில கூட நிக்க பயப்படுதுடா. ஊர்ல ஒரு பையன் உன்ன விரல் நீட்டி பேச முடியுமாடா? உன் தங்கச்சி உன் பேச்ச கேட்காம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கடைசியில அவ கதி என்னாச்சு? உள்ளூர்ல இருந்தாலும் அவ கடைசி காரியத்துக்கு கூட நீ போகலையடா. டேய் மாப்பிள்ள, எனக்கு கௌரவம் மரியாதை தான் முக்கியம். சரியா? அதுக்கு துளி அளவு கூட பங்கம் வந்தா என் புள்ள குடும்பம் எதையும் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் என் துப்பாக்கி தான்டா அவங்க பதில் சொல்லணும். சரியாடா? சரிடா. சரிடா, வாங்க தோப்புக்கு போயிட்டு எல்லை குடிச்சிட்டு வரும். சரியா? சரி மச்சான். நம்ம ஜென்ம எதிரி என்ன பேசிட்டு போறானே? ஆமாப்பா, என் அம்மாவை சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்க கண்ணாண்டு ரத்த கண்ணீர் வர வச்சு அவங்க சாவுக்கு காரணமானானே என் தாய்மாக அந்த கருவை சொல்லி அவன் கண்ட ரத்த கண்ணீர் வர வச்சு நான் பார்க்கல. உங்க புள்ள இல்லப்பா. அப்படி சொல்லுடா என் சிங்கக்குட்டி. டேய் மவனே, இவன் மவ யாழ் நீ மேட்ரு இப்ப எப்படிடா போயிட்டு இருக்கு? இப்பதான்ப்பா அவன் என் வலையில விழுந்திருக்கான். லவ் பண்ண ஆரம்பிச்சு. சூப்பர்டா. அது மட்டும் இல்லடா, நீ என் பையங்கிற விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது. அவளை வச்சுதான் இந்த பயலோட கௌரவத்தை நம்ம சுக்குநூறா உடைக்கணும். நிச்சயம்ப்பா, பூங்காவனமா இருக்கிற உங்க குடும்பத்தை சின்ன பின்னமா ஆக்குறதுதான் என் வேலை. என் அம்மா மேல சத்தியம். சூப்பர்டா திலக்குட்டி. அது மட்டும் இல்லடா, இந்த 3 பேரும் எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. அதையும் நம்ம சவுடு பொடி ஆக்கிடணும். சந்தர்ப்பம் வரும்பா, வேட்டைக்கார மாதிரி காத்துட்டு இருப்போம். கடைசி பூந்து வேட்டையாடிடுவோம். புலிப்பாண்டி, இந்த மண்மன் கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் ஆகுதுன்னு சொன்னாங்க. வரலடா. ஆமாங்கய்யா, வர வைக்க கல்யாணத்துக்கு வரல. வர முடியாம போச்சு. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? சரி. கவல் இருக்கு, இந்த புடிங்கயா. அவரு போதிருக்கீங்களா? இருக்கும். சரி இருங்க, சாமி கொண்டாடுவா. உங்க கொண்டாட்டிய காணும். வரும், அவசரப்படா. ரவி, சரி ரவி, இந்தா. சாமி கொடுமா. கொண்டாமா. இந்தா. இப்பதான் காலி கடையில டீ குடிச்சேன். அப்படியா? அண்ணல பொண்டாட்டி சும்மா செம தீயா இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா நல்லா பரவாயில்லையா? பிடிச்சாலும் புளியங்கப்பா பார்த்து பிடிச்சிருக்கியா? அப்படியே சொன்னாங்க. ஆமா ஆமா, ஒரு மீட்டர் வேலை பார்க்கா. வரும் வேலையா? ஏமா ரவி, என்ன எக்ஸாம்ல செலக்ட் ஆயிருக்கீங்க? கவர்மெண்ட் எக்ஸாம்ல செலக்ட் ஆனேன். படிப்பேன். அப்படிங்களா? கோச்சிங் சென்டர்லாம் போய் படிச்சேன். சரி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா எனக்கு கேளுங்க, நான் உங்களை கூப்பிட்டு சொல்றேன். நல்லா அழகா சொல்லி தருவா. அப்படிங்களாயா? ஆமா. சரி 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 சரி. அம்மா டீ குடிங்க, ஆறிடும். நான் குடிக்கிறேன் ஐயா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆரி கடையோட டீ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதான் நம்ம பொண்டாட்டியா? ஓ, ஆரி குடிச்சிடும். அது ஏன் பொண்டாட்டியா? அம்மா பொண்டாட்டிக்கு. அடேங்க அப்பா, சும்மா செமத்தியா இருக்காளே.
திருஷ்டாவும் நயன்தாரும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்காள. கண்ணு போடாதியா? சரிங்க. சரி, உள்ள நான் போடி. வரேன். கண்ணு போட்டுறாரு. உள்ள போ. சரி, நான் வரேன். போயிட்டு வா. போ. கொண்டாடி ஏன் கொண்டாடி கொடுக்குறாரு? அதுக்கு போறியா? பாட்டாடி தங்கம் மோசமான பயலுங்க. நீ அன்னைக்கு உனக்கு வெளியில கூட்டு போகும்போது இதற்கான அந்த பயல பூரா விளையாண்டி சைட் அடிச்சாங்க. யாரடி இவரா? அப்படி இல்ல அது புரோக்கர். புரோக்கர் மட்டும் இல்ல, இந்த அன்னைக்கு பாரு தெரியலடி. அழகா அம்மா நீ ஐஸ்வர்யா மாதிரிலாடி இருக்க. அளவுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய வெளியில போகும்போது ஒரு காலடி பண்ண எடுத்து வச்சாதாண்டி திருஷ்டில போவோம். எங்க போனாலும் பருப்பு போட்டு வச்சுக்கடி. சரிதான். திருஷ்டி விழுந்துரும். வச்சிருவோம் தான். சரியா? சரிதான். சரிடி. கனிமூணுக்கு ஊட்டிக்கு போகும்போது இதான் கொடைக்கானல் போவோம். அங்க எங்க அத்தா இருக்காரு. யாரு டேவிடாடி? ஆமா அவர் ரூம் ரெடி பண்ணி தந்துருவோம். அப்ப அங்க போகலாம். நம்ம ஊட்டிக்கே போவோம். மோசமான நாள். சரிடி. சரி. ஆனா ரொம்ப இருக்காமலாடி கடவுள் ரொம்ப பொறாம பிடிச்ச நினைக்கிறேன். ஆமா தான் ஆமா. இவ்வளவு அழகா படைச்ச உன்ன உயரத்தை மட்டும் குறைச்சிக்க முட்டியா? அதுதான் எனக்கும் கவலையா இருக்குதான். சாண்டி எனக்கு ஒரு ஹீல் செருப்பு வாங்கி தாங்கத்தான். நானும் கொஞ்சம் கை சரிங்க வா. எனக்கு பொருடி வாத்த மாதிரி கிடந்துட்டு இருக்க. இது இவ்வளவு ஸ்டைலா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் சண்டை கட்டி கேளுங்க. இந்த பொம்பளைங்க சாதா சேத்துல போட்டு கிடந்தாங்கன்னா அழகா இப்படி கிடக்காங்க. அதே ஹீல்ஸ் போட்டு கிடந்தாங்கன்னா இந்த வாத்து இப்படினால இருக்க மாட்டி இப்படி நல்லா வாடி இருக்கு. நீங்க எவ்வளவு நாளதான் எங்க மின்னலையே பாப்பீங்க. பாக்கண்டாமா? அண்ணா அண்ணா என்ன அண்ணன் பொசுக்கு யாரா இருக்க? என்ன சார் என்னண்ணே நான் எல்லாம் ஜோடிகள் கொஞ்சிட்டு இருக்கோம். அது கூட உனக்கு பொறுக்கலையா? உறவ பிடிச்சவனால இருக்க. ஏன்னா நீ பேசுறத பார்க்கும்போது எனக்கும் ஆசையா இருக்க. கைகால ஆடுவோம். எனக்கு கல்யாணம் முடிக்கணும் ஆசையா இருக்க. அது காலகாலத்துல அப்பவே வந்துக்கணும். இப்ப கல்யாணம் பிறகு வந்து என்ன செய்ய? அதான் நான் ஒரு முடிவு வந்துட்டேன். ஏன் உங்க சின்னப்பா மாதிரி வயநாசம் மாதிரி சாமியார போறியா? இல்ல பொண்டாட்டிய என் பொண்டாட்டியா? அது இல்லடா பொண்டாட்டியோட அம்மா இங்க மைனி ரோஜா வாங்க மைனி. ரஜிமாப்பிள்ள பாயசம் சாப்பிடுங்க. கொண்டாங்க மைனி. அடுக்காலி பாயசத்துல என்ன இருக்கு? உனக்கு பாயசம் அவன் தருவாட. சரி ஏன் பாயசம்? பாயசம் நீயா போட்ட? ஆமா நான் தான் உங்களுக்காக போட்டேன். நெய் போட்டிருக்கேன். சக்கரை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஓ உங்களுக்கு சுகர் உண்டோ? சுகர் பிரஷர் எதுவும் கிடையாது. பாயசம் ஒரே மாதிரி சூப்பரா. ஏன்னா மனைவியை பார்த்தோன்னா மொழி திருட்டு மொழி ஒரு குறுகுறுன்னு முடிக்கிய. நான் அதான் சொல்ல வந்தேன். குறுகுறுனா நம்ம ரோசா இருக்காள. நம்ம ரோசாவா? ரோசா இப்ப வந்துட்டு போனாளா? எனக்கு மைனி ரோசாவ நான் கல்யாணம் முடிக்க நினைக்கல. நீதான் முடிச்சு வைக்கணும். வயசான காலத்துல உனக்கெல்லாம் எதுக்குண்ணே? 65 வயசு ஒரு வயசால உலக என்னென்ன செய்ய முடியும்? சோறு பண்ணி தர்றதுக்கா? அதுக்கு பாட்டி கூட்டார். நீ மட்டும் முடிச்சு வைக்கலான்னு வச்சுக்க. நம்ம ஊரு ஓலையில போற தண்ணியில தலைகளை நின்று தற்கொலை பண்ணிடுவேன். ஒடியும் போட்டாச்சு பிரிச்சு பாத்துக்க. அடுபாவி எவ்வளவு பெரிய மனசு உனக்கு. சரி சரி நான் கொண்டாடிட்ட. நைட்டு நான் தூங்கும் போது பெட்ல வச்சு அவன்கிட்ட கேட்க நைட்டா சொல்லித்தரு. மாமாட்ட சொல்லி கண்டிப்பா முடிச்சு வச்சிருவானே. ஐயா எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அங்கே தெரிஞ்சுட்டு போ. ரெடி? என்னத்தா உங்க அண்ணன் ரொம்ப ஜாலி மூடுல போறாரு. இது உனக்கு உங்க அக்கா ரோஜாவ கல்யாணம் முடிச்சு வைக்க வேணாம்.
ரோஜாவையா அப்புறம் யாரு செம்பருத்தியா சொன்ன ஏத்தா ஆ. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்னடி இந்த தம்பி ராஜேஷ் லவ் பண்றாளா? இல்ல, அவரு எங்க அக்கா ஆள் செவத்தாளுதான். ஆனா எங்க அக்கா பெரிய மனுஷியா அவளையே சடங்காவல. ஆமா. ஆனா ஆள் உனியோட சும்மா குண்டு குத்து மாதிரி அழகா விளையாடி இருக்கா. எனவே சும்மா பேச்சு சொன்னேன். அவ பார்க்கதோட விட்டுக்கணும். சரி சரி. அதான் இந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. எங்க அக்கா அவளுக்கு தெரிஞ்சுனா மனசு ரொம்ப கஷ்டப்படும். யாருக்குமே சொல்ல முடியாது. சொல்லிடாதீங்க. உன் மேல சத்தி வேண்டி நிக்காங்கல்ல, இவங்க மட்டும் சொல்லிட்டு அடம் தெரியாது. எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. மைனி சடங்கு யார்ட்டு சொல்லிதாங்க சடங்கு ஆகணும். மாசம் 1ஆம் தேதி ஆகணா நானும் அக்கௌண்ட்ல பணம் வந்து விழுந்துரும்ல. மெசேஜ் வந்துடும். வந்த உடனே காடை செடியில தான் திட்டு வந்துடும். இன்னும் குட்டி சரி அத்தா, உங்களுக்கு என்னென்ன திறமெல்லாம் இருக்கு எனக்கு தெரியணுமே. ஏடி அத்தானே சாதாரண வேலை பண்றாடி. ரேட்டு கூட தான் பார்த்தேன் நைட்டு கண்டு போடுவாங்க சொல்லாதடி. சரி. அத்தா ஒரு சங்கீத கலா புருஷன்டி. சங்கீதாவும் கலாவும் புருஷனா கட்டாச்சி இங்க போனாங்க. ஐயோ தாலிக்கு பக்கம் ரெடி. நான் ஒரு சகல கலா வித்வான்னு சொல்ல வந்தேன்டி. தெரியுது தெரியுது தெரியுது. சரிதான். ஏடி ஆமா என்ன போடுங்க ரொம்ப நாள சண்டைடி. பொம்பளை எங்க போனாலும் பேக்க தொங்க விட்டு போறீங்களாடி. உள்ள பணம் எதுவும் வச்சிருப்பீங்களாடி? இதுல போய் யாருக்கும் துட்டோப்பா. அது நாங்க இங்க வச்சிருக்கோம். நீங்க தொடரலாம். நான் மட்டும் வேற யாரும் தொட முடியாது. அதனால அங்க வச்சிருக்கேன். ஆனா துட்டு அங்கதான் வச்சிருக்கோம். சரி சரி. இது உள்ள வேற என்ன வச்சிருக்க? முக்கியமான டச்சப் ஐட்டமா இருக்கு. டச்சப்பா? ஆமா. என்னடி இது வந்து கர்ச்சீப். அப்பா தாத்தா எவ்வளவு கொஞ்சமா இருக்கு. பாதுகாப்பு. அடுத்து வேற என்ன வச்சிருக்க? லிப்ஸ்டிக். இது இருக்குடி. இது இதுல ராவலுக்கு உதட்டல. அசிங்கமா இருக்குடி. இது பாடி ஸ்ப்ரே. ஆமாடி. அதான் உன் பாட்டில நேற்று நல்ல செடி. அது இயற்கையா மணக்குது. உடம்புடி. அதை சொல்லுங்க. வேற என்ன வச்சிருக்க? அது இருக்குன்னு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நாங்க டச்சப் பண்ணுவோம். நீங்க பாத்துக்கணும். சரி அதை வச்சுக்கோ. சரி உங்க அப்பா எங்க போயிட்டான்? அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா ரவி, நீங்க வெளியில கிளம்புன மாதிரி இருக்கு. ஆமாப்பா, நாங்க ஆலவரத்துக்கு ஷாப்பிங் போறோம். உங்களுக்கு ஏதாவது ஜாமான்னா மெசேஜ் இருக்கு, நாங்க வாங்கி வந்துருவோம். எனக்கு ரொம்ப தான் ஜாமான் வேண்டாம். நம்ம முத்தப்பா கடையில ஒரு 12 இட்லி சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் அந்த பாலப்பணம் வேறு கேட்க மாட்டேங்க. இடம் இருக்கோ? ஆமா, லைட்டா இடம் இருக்கு. நீ ஆலங்குளம் போனா ஒரு சிக்கன் நூடுல்ஸும் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்துருமா? சரிப்பா, வாங்கிடுவோம். இந்த வயசான காலத்துல இட்லி தோசை எல்லாம் செமிக்க மாட்டேங்குது. சொல்லிட்டு சீக்கிரமா மேல டிக்கெட் எடுக்கட்டும். என்ன செய்ய? சரிப்பா ரோஜா, அப்பா கொடியில ஒரு வெள்ளை துணி ஒண்ணு போட்டிருந்தேனே, நானும் வீடு பூராவும் தேடிட்டேன், காணவே இல்லையா? எங்கேயாவது பாத்தியா? ஆமாப்பா, இருங்க வரேன். போயிட்டு வாமா. வேற எதுவும் சொல்லுதம்மா, ஒன்னொன்னா சொல்ல முடியும். யோசனை முடியுங்க. சரிம்மா, பைக்கெல்லாம் ரெடி பண்ணணும். சரி, நம்ம போயிட்டு சரி வரணும். எதுல வருவோம்னா நிறைய ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு. வெளியிலாண்டி வாங்கணும். வேற பவுடரு பொட்டு மேக்கப் தானே. கேப்பின்னு. அப்பா இதான் பாருங்க. ஆமா, இதேதாம்மா. என்னம்மா ஒரே திட்ட மாவா இருக்கு. அதுலதான் காலையில மாவு ஊத்தி இட்லி அவிச்சேன். கூறு கட்ட மாவள, உனக்கு இட்லி அவிக்க வேற துணியே கிடைக்கலையா? இதே கோமண துணி இல்ல, சோப்பு கூடலாம் கொடியில போட்டிருந்தேன், அதுல கொண்டு இட்லி அவிச்சு வச்சிருக்கியா? ஓ மாமா, அப்போ சோப்பு கூட பண்ணலையா? யார் போடுவா? நான் இட்லி சாப்பிடும் போது எலிச்சத்த வாட வந்துச்சியா? வாங்க மாப்பிள, என்னைக்கும் இல்லாம இட்லி இன்னைக்குதான் மல்லிகை பூ மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணமே என்னோட கோமணமா தான் இருக்கும். ஆமா, எல்லாரும் இட்லி அடிக்கும் போது மாமா கோமண துணி வாங்கிட்டு போங்க. ஆமா, இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கும். புழுக்கல்ல தான் கொடுப்போம் அதையும். ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்றாருங்க. அப்படியா? நல்லா இருக்கீங்களா? நான் தான் ஜாப்புக்கு 1 வீக் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கேனே.
ஒர்க் லோடு குடிச்சாங்களாடா? இல்ல ரதி, நம்ம ஃபண்ட் முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம வேலையை இந்த வருஷம் இப்ப அடுத்த சால்வ் பண்ணிட்டாங்க. சரி, அதனால நம்ம ட்ரிங்க்ஸ் குடுத்து போன்னு வந்தாங்க. சரி சரி ரைட், இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேன். என்னடி வேலை பார்க்க? இது நீ ஆபீஸ்ல தானே வேலை பார்க்க? கட்டுச்சு. ஆமா, ஆமா, இது என்னடி? எங்க ஜாப்புக்கு தேவையான பொருட்கள். ஆமா, நீ என்ன வேலை பார்க்க? கவர்மெண்ட் வேலை, 100 நாள் வேலை, குளத்து வேலை. ஏன் அறிவிச்சிருக்கி? குளத்து வேலையை பார்த்துட்டு பிள்ளைக்கிட்டாங்க. அதான் 4 கட்டி மண்ண 4 முழுக்க சமைப்பீங்களே, இதானே ஒரு கவர்மெண்ட் வேலை? லேசா தெரியுதா? மாப்பிள குளத்து வேலை உங்களுக்கு லேசா தெரியுதோ? எந்த கவர்மெண்ட் வேலையா படுக்கும்போது சம்பளம் கொடுப்பான்? இந்த வேலையை கூட நம்ம ஊரு எம்எல்ஏ ஜீவா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி தானே மோளுக்கு வாங்கி கொடுத்தேன். இந்த வேலைக்கு அதான் அவரே மாதிரி கருப்பா இருக்குங்க. யாருமே இருக்கணும். ஏத்தா, இந்த வேலை லேசா நினைக்காங்க தான். காலையிலே 10 மணிக்கு சைட்ல நிக்கணும். 10 கிலோ போட்டா எடுத்துட்டு 10:15 படுத்து தூங்கணும். 3 மணி வரைக்கும் வெக்கையில தான் கிடக்கணும். கருவ மூட்டுல என்னைக்காவது குளிர் வருமா ஐயா? ஏசி வைக்க சொல்லியிருந்தாங்க. நான் கூட இந்த வேலையை விடுத்தாயின்னு எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்க. நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த வேலையை விடுவேன்னு ஒத்த கால நின்ட்டான். கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கா விடப்பட்டு சொல்லிட்டா. பீட்டிட்டு லாண்டியா இதெல்லாம் ஒரு ஆளு. அதானே சரி. யாரு இது? யாரு இது? கருப்பரங்க மாதிரி இருக்குமாமா? ஐயம் துபாயா? யாரு என்ன பாண்டி? அது அப்படித்தானே இருக்கு மூஞ்சி. எங்க வீட்டுக்கு எடுத்து வந்தீங்க? ஏத்தா, மச்சான். யாருடி? நான் தானே. அது எங்க அத்தை பொண்ணு, அத்தை பையன். கூட அசிங்கமா நம்ம தங்கச்சி மகனை தவிர எவனு இருக்க மாட்டானா? இவன் தான் கண்டாடி. ஏ மாப்பிள நரி, குருடு கண்ணாடி போட நரி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா நரி. மாப்பிள மாப்பிள சொல்லுங்க. இதுதான் என் தங்கச்சி மகன், பேரு நரிப்பாண்டி. துபாயில இருந்து வர்றான். துபாயில இருக்காரோ? ஆமா. சரி, நல்லா இருக்கீங்களா? இதான் நம்ம ரதி மாப்பிள. அப்படியா சகல? எனக்கு என்ன வேண்டிய ரதிக்கு கொடுங்க. கையை கீழே வேலைகளை கையில வைக்க கூடாது, புரியுதா? கீழே தான் வைக்கணும். சரி அம்மா, நம்ம அளவுக்கு வேற என்ன ஜாமான் அடி வாங்கணும்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னையா ஹெல்ப் பண்ணணும்? ராஜ் ரோஜாவை நான் ரொம்ப நாளா விரும்பினேன். அப்படியா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் என்ன மாமாவாயா? இருக்க வரைக்கும் அது ஒரு காலம் நடக்காது. யார் இந்த கல்யாணம்? ஓ, அது எங்க அண்ணன் நரிப்பாண்டியா. புலிப்பாண்டி அவன். புலிப்பாண்டியா? ஆமாயா. யார பார்த்து கல்யாணம் பாத்துக்கலாமா? ஏன சட்டப்படாத. என்ன பெரிய எரிச்சாரு நம்பியா நடப்பு ஆளு சைசிங்களும் பாரு. வலையை பிடிப்போம், மான் யார் பிடிக்கிறோ அவங்க ஒரு ஆள் குதிக்கட்டும். சரியா? இந்த டீலுக்கு நான் சம்பாதிக்கேன். ரைட். ஓகே, சண்டை எல்லாம் போடக்கூடாது. சரியா? ரைட்.